வெல்கம் டு DCR ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேலந்தாவளம் ரோட்டில் பஸ் ஸ்டாப் நியர்லேயே ரோட்டு மேலேயே நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க. இது 4 BHK ஹவுஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா கார் பார்க்கிங்கோட நல்லா ஸ்பேஷியஸாக கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடில் போகிறதுக்கு இந்த 2 அடிக்கு 3 அடியே விட்டு ஃப்ரீயாக கட்டியிருக்காங்க. இடம்லாம் நமக்கு ரொம்ப சௌகரியமாக தனி இபி, போரு, DTCP அப்ரூவலு, வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டி எல்லாம் அமைஞ்சு நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. கார் பார்க்கிங்கும் நமக்கு பெருசாக இருக்குது, ப்ளஸ் 2 வீலர் பார்க்கிங்கும் 2 பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் நமக்கு அதிகமாகவே இருக்குங்க. நல்லா ரோட்டு மேலேயே இருக்கும் இந்த வீடு. இந்த வீடு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நார்த் பார்த்த மாதிரி சைடும் ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஹோமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வடக்கு பார்த்த மாதிரி சைடில் கிழக்க பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. நமக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்டீரியர் ஒர்க்குமே நமக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஹோமுக்கு தேவையான எல்லா இன்டீரியர் ஒர்க்ஸுமே நம்ம பண்ணி வச்சுருக்காங்க. கிச்சன் வந்து மாடுலர் கிச்சனில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நமக்கு வேணுங்கிற கபோர்ட்ஸு, லாஃப்ட்டு எல்லாமே நமக்கு தேவையானது எல்லாமே நமக்கு பண்ணி வச்சுருக்காங்கங்க. நமக்கு பாருங்கள், வாட்டர் டேங்கே 2 டேங்க் இருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 16க்கு 16 ஒரு பெரிய ஹாலுங்க. அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமுங்க, மேலேயும் டபுள் பெட்ரூம். மொத்தம் 4 BHKல நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இங்கே நம்ம எந்த இடத்துல வேணுனாலும் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டிவி யூனிட்டும் நமக்கு பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே உடனில் பண்ணி வச்சுருக்காங்க, ப்ளைவுட் கிடையாது. ஸ்பேஸை வந்து வீண் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து கட்டியிருக்காங்க நமக்கு. இதில் நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம் டிவி யூனிட்டு. நெக்ஸ்ட்டு ஹால்லேருந்தே நமக்கு கிச்சன் வந்து பார்க்குற மாதிரி, பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மறைவாக இல்லாமல் ஓப்பனாகவே இருக்குது ஹால்லேருந்து கிச்சன். கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலர் கிச்சன் தான். ஆனால் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ப்ளைவுட் கிடையாது, எல்லாமே வந்து உடனில் பண்ணியிருக்காங்க. நமக்கு ப்ளைவுட் தான் இப்போ சீக்கிரமாக போயிடுது, அது பூச்சியெல்லாம் வருது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க உடன்லேயே பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாமே மேலே கீழே எல்லா ப்ரொவிஷன்ஸோடையும். பட் விண்டோர் வந்து UPVC விண்டோர் தான், PVC டோர் தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் மட்டும் நமக்கு உட்டனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்குது, வேணா ஃப்ரிட்ஜு எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது, ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸ்லேயும் இருக்குது. நமக்கு கிச்சனோட சைஸு 10க்கு 10 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. நமக்கு ஹேண்ட் ரூம்ஸ் எல்லாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 11 ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு, ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இன்னும் எதுவுமே கம்ப்ளீட்டாக முடியல. இங்கே கபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனில் தான் வச்சுருக்காங்க. இது லாஃப்டோட நமக்கு எப்படி எந்த வாஸ்து பார்த்த மாதிரி வைக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு பாத்ரூம் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான், கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதாவது 3க்கு 5 அந்த மாதிரி இருக்குது. நமக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் பெட்ரூமும் பார்த்திங்கன்னா சேம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க, 10க்கு 11 கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுலேயும் நமக்கு அதே மாதிரி நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டெல்லாம்
இந்த ரூமும் அட்டாச் பாத்ரூமோட தாங்க கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நார்மல் சைஸ் தான். ஒவ்வொரு பாத்ரூமும் ஒவ்வொரு சைஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஜிவிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். இங்கே பாருங்கள், சன்லைட் தெரிகிற மாதிரி, பட் எல்லாமே பிவிசி விண்டோவில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு மார்பிளில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நமக்கு கிளாஸ்லேயே தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது சேலுக்கு பண்ணுற மாதிரி இல்லைனாலும் ஓன் யூஸ்க்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹேண்ட் ரூம்ஸ் எல்லாம் பாருங்கள், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்படின்னா ஒரு மினி ஹால் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த மினி ஹால். வேணால் நம்ம சோஃபா செட் அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 11 தாங்க இந்த பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இங்கேயே நமக்கு வுட்டன் பாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் அட்டாச் பாத்ரூமோட தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4 ரூமே வந்து சேம் சைஸில் தான் வரும். டிஃப்ரெண்ட் பாத்ரூம் சைஸ் வேறு. கீழே இருக்க மாதிரியே இந்த பெட்ரூம் மேலேயும் அதே மாதிரி பாத்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க, 4th பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதுவும் 10க்கு 11 தாங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லை. அது சும்மா ஸ்டோர் ரூம் இல்லைன்னா ஸ்டடி ரூம் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதனால அதுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுக்கல. அதுக்கு தான் இந்த சின்ன கேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நம்ம என்ன வேணாலும் புக்ஸ் வேணும்னாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளைவுட் செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உடன்லேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். அதிகமாக புக்ஸ் இருந்தால் ஒரு மாதிரி ஒரு ஸ்லைடாகவும் அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் மட்டும்தான், கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்குது. மேலே வந்து வாட்டர் டேங்க் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இது வந்து ஒரு சின்ன சிட் அவுட்டு. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அதே மாதிரி இந்த வீடோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 75 lakhs சொல்கிறாங்க. இது பாருங்கள், ரோட்டு மேலேயே இருக்கிற சைட் தான் இது. ஒத்தக்கால் மண்டபம் மெயின் ஏரியாலேயே இது அமைஞ்சிருக்குங்க. 75 lakhsலேருந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவுட்டர் மாதிரியும் இருக்கும், ஊருக்குள்ளே இருக்க மாதிரியும் இருக்கும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நியர்பைலேயே அமைஞ்சிருக்கு. எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.